அனைவருக்கும் வணக்கம். கொழும்புக்கு ஏன் சாட்டை துரைமுருகன் போனார் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 2 காணொலியில் வந்து பேசிட்டாரு பாரிசாலன். ஒரு முறை காணொலி பதிவு பண்ணி பேசியிருக்காரு. மே 18 நிகழ்வில் அவர் எடுத்த ஒரு முன்னெடுப்பில் உள்ளரங்க கூட்டத்திலையுமே இதை குறித்துமே வந்து தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருந்தார் அப்படிங்கிறத கவனிச்சிருப்பீங்க. ஸோ சாட்டை துரைமுருகன் அண்ணன் சீமான் அவர்களுடைய ஒப்புதல் இல்லாமலேயோ இல்லை அண்ணன் சீமான் அவருடைய அறிவுறுத்தல் இல்லாமலேயோ வந்து கொழும்புக்கு போயிருக்க மாட்டார். ஏதோ ஒரு முக்கிய காரணத்திற்காக போகப்பட்டது, என்ன பேசப்பட்டது அப்படிங்கிறது இன்னும் வெளியில் வரலை. ஆனால் உறுதியாக ஒரு விஷயத்தை நம்ம சொல்லலாம், ஒருபோதும் அண்ணன் சீமான் அவர்கள் ஈழத்தமிழ் மக்களுக்கு எதிராக செயல்பட மாட்டார், அவர்களுக்கு எதிரான முன்னெடுப்புகளை அங்கே போய் எடுக்க மாட்டார். அப்படி இருக்கையில் சாட்டை துரைமுருகன் அவர்கள் போனதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறது அவர்கள் இருவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். அது இனி வரும் காலங்களில் ஒருவேளை அவர்களே வந்து ஒரு சூழல் வந்தது அப்படின்னா வெளிப்படையாக சொல்லுவார்கள். ஸோ அங்கே போனது குறித்து வந்து தொடர்ச்சியாக 2 காணொலியில் பதிவு செய்து பேசிய பாரிசாலன் அவர்கள் அர்ஜுனா அப்படி சொல்லிட்டு ஒரு எம்பி ஒருத்தர் தொடர்ச்சியாக நான் சீமான் அவர்கள் குறித்து அவதூறுகளை அள்ளி வீசிட்டு இருந்தார். நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. அது சுட்டுடுவேன் அப்படிங்கிற வகையிலுமே அதெல்லாம் பேசியிருந்தார். இதெல்லாம் குறித்து எதுலையுமே கண்டிக்கல, ஒரு காணொலி பதிவு பண்ணலை. ஒருபடி மேலே போய்ட்டு அதே அர்ஜுனா தமிழ்நாட்டிற்கு வந்து அதுவும் குறிப்பாக தமிழக வெற்றி கழகம் சார்பாக இருக்கின்ற அமைச்சர்களையும் தலைமைகளையும் சந்தித்து பேசியிருக்கிறார் அப்படிங்கிறத கவனிச்சிங்க. சில புகைப்படங்களுமே வெளியாகுதுங்க. ஸோ இதெல்லாம் படுத்து பார்க்கும்போது நமக்கு நன்காக தெரியும் ஏதோ ஒரு உள்ளடி வேலை நடந்திருக்கு அப்படிங்கிறது. ஸோ அர்ஜுனா அவர்கள் இலங்கை பாராளுமன்றத்திலேயே வந்து தொடர்ச்சியாக விஜய் ஆதரித்தும் அண்ணன் சீமான் அவர்களை எதிர்த்தும் செயல்பட்டு இருக்காரு. அதே போல ராஜபக்சே குடும்பத்திற்கு ரொம்பவும் நெருக்கமாக இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். குறிப்பாக அர்ஜுனா அப்படிங்கிற அந்த நபர், அதாவது நாமல் ராஜபக்சே அப்படிங்கிறவர் எனக்கு தாய் தந்தைக்கு நிகரானவர் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காருங்க. ஸோ எதுவுமே கவனிச்சிருப்பீங்க. இப்படி ஒரு கருத்தை பதிவு பண்ண நபர் எப்படி தமிழர்களுக்கான ஒரு நபராக இருப்பார் அப்படின்னு கொஞ்சம் சாமானிய மக்களாக இருந்தாலுமே எளிமையாக சிந்திப்பாங்க. ஸோ இதெல்லாம் நன்கு தெரிந்த பாரிசாலன் அவர்கள் இதுவரைக்கும் இதையெல்லாம் குறித்து பேசவே இல்லை. ஸோ ஒரு பக்கம் அவர் அப்படி பேசியவர் எப்படி சீமானவர்களை வந்து துப்பாக்கியாக சுட்டு விடுவேன் அப்படி சொல்லி பேசுவார் அப்படின்னு ஒரு கண்டன அறிக்கையோ இல்லை காணொலியை பதிவு பண்ணியிருக்கலாம். சரி, சீமானவர்கள் மீது வந்து வன்மம் இருக்குது அப்படின்னா நீங்கள் பேசியிருக்கே தேவையில்லை, உங்களுடைய கருத்தை நாங்கள் வந்து எதிர்பார்த்து நிற்கலை. ஆனால் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவாக வந்து மே 18க்கு முன்பு நாள் இங்கே வந்து அவர்கள் வந்து சந்திக்கிறார். மே 17 அன்று ஒரு கூட்டத்தில் வந்து பேசுகிறார் விசிக போட்ட மேடையில். ஸோ நம்ம ஏன் அதை குறித்து பேசுகிறோம் அப்படின்னா, மறுநாள் அண்ணன் சீமான் அவர்கள் காங்கிரஸ் மற்றும் டிவிகே கூட்டணியை விமர்சித்து பேசிவிடுவார். தமிழ்நாடு எங்கும் இது வந்து பேசுபொருளாக மாறிவிடும். ஸோ அதற்கு முன்கூட்டியே வந்து சீமான் அவர்களுடைய அந்த இமேஜை நம்ம டேமேஜ் பண்ணிடணும் அப்படின்னு தான் மெனக்கிட்டு அவர் அங்கிருந்து கூட்டு வந்திருக்காங்க. ஸோ இது தனிப்பட்ட சீமான் அவர்களுடைய வீழ்த்துவதற்கான ஒரு யூகம் மாதிரி தெரியல. இவர் சீமானை தாண்டி இந்த இடத்துல யார் வேண்டுமானாலும், குறிப்பாக பாரிசாலனே நாளை தினம் இது வந்து பேசியிருந்தால் அவர்களுக்கும் வந்து தக்க பதிலடி இவர்கள் வைத்து தான் கொடுத்திருப்பார்கள். ஸோ இப்படிலாம் இருக்குது. தமிழ் தேசியத்தை வீழ்த்த வேண்டும், தமிழ் தேசியம் நமக்கு எதிராக வந்துவிடக்கூடாது அப்படிங்கிறதுனால காங்கிரஸ் மற்றும் டிவிகே உடைய ஒரு மிகப்பெரிய ஒரு அஜெண்டா தான் வந்து அர்ஜுனா அவர்களை இங்கே கொண்டுட்டு வந்து பேச வைத்தது. ஸோ இப்படிலாம் இருக்கும் சூழலில் ஏன் இதையெல்லாம் குறித்து ஒரு வார்த்தை கூட பாரிசாலன் பேசவே இல்லை அப்படிங்கிறது தான் எங்களுடைய இப்போ கேள்வியே. கொழும்புக்கு போனது ஏன் அப்படி சொல்லிட்டு ஒரு காணொலி பதிவு பண்ணி மே 18 என்று அடுத்த நாள் பேசிக்கிட்டு இருந்த பாரிசாலன் அவர்கள் அங்கிருந்து அர்ஜுனா அப்படிங்கிற நபர் தொடர்ச்சியாக வந்து நாமல் ராஜபக்சே அப்படிங்கிறவர் தாய் தந்தைக்கு நிகரானவர் சொன்ன அந்த நபர் அண்ணன் சீமான் அவர்களை பலவாறு விமர்சிச்சுட்டு இருந்த நபர். தமிழ்நாட்டுடைய அத்தனை தலைவர்கள், குறிப்பாக ஐயா ராமதாஸ் அவர்களாக இருக்கட்டும், அண்ணன் வேல்முருகன் அவர்களாக இருக்கட்டும், இன்னும் எண்ணற்ற தலைவர்கள் தொடர்ச்சியாக கண்டனங்களை தெரிவித்துக் கொண்டிருந்த பொழுது எப்படி வந்து தமிழ்நாட்டுடைய ஒரு தலைவர் வந்து இப்படி விமர்சிக்கலாம் அப்படி சொல்லி பேசிய பொழுதும் அதற்கு மன்னிப்புகள் பொதுமக்களிடம் கேட்க வேண்டும் அப்படி சொல்லி பேசிய பொழுதும் கூட இதுவரைக்கும் வாய் திறக்காத பாரிசாலன் அவர்கள் கடைசி கட்டமாக அவர் தமிழ்நாடு வந்து முன்கூட்டியே, அதாவது நாம் தமிழ் கட்சியுடைய மேடையில் நான் சீமான் அவர்கள் காங்கிரஸ் மற்றும் டிவிகே உடைய அந்த கூட்டணியை எதிர்த்து பேசி விடுவார், தமிழ் தேசியத்துக்கு எதிராக செயல்படுகிறார் அப்படி சொல்லி விமர்சித்து விடுவார். இது மாபெரும் தமிழர்களுக்கான ஒரு துரோகமாக மாறிவிட்டது. தமிழர் ஒருவர் கிட்டத்தட்ட 700 ஆண்டுகள் கழித்து தமிழ்நாட்டை ஆளப்போகின்ற ஒரு தமிழர் கிட்டத்தட்ட 50 வருடங்களுக்கு முன்பே அமைச்சரவையிலிருந்து இறக்கப்பட்ட காங்கிரஸை மீண்டும் நம் இனத்தை கொண்ட காங்கிரஸை மீண்டும் வந்து அரியணைக்கு ஏற்ற துடிக்கிறார்கள் அப்படிங்கிறத பேசிவிடுவார் அப்படிங்கிறதெல்லாம் வந்து கருத்தில் கொண்டு இதையெல்லாம் கொண்டுட்டு போய் சேர்த்து விடக்கூடாது, மக்கள்கிட்ட போய் சேர்ந்துடக்கூடாது. சீமான் பேசினால் எல்லாமே பொய்யாக தானே இருக்கும், அவர் ஈழத்துக்காக நிற்க போவது கிடையாது அப்படிங்கிற பிம்பத்தில் கட்டமைக்க வேண்டும் அப்படிங்கிறத மெயின் காரணமாக வச்சு முன்கூட்டியே அர்ஜுனா அப்படிங்கிற நபர் கூட்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த இடத்துல அண்ணன் சீமான் அவர்கள் இல்லாமல் வேறு ஏதோ ஒரு தலைவராகவும் தமிழ் தேசியத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு தலைவர் அந்த இடத்துல பேசியிருந்தாலும் இதான் நடந்திருக்கும். ஸோ இதுல என்ன தெரியுது அப்படின்னா, சீமான் அப்படிங்கிற ஒரு தனி மனிதனை நீங்கள் வந்து வன்மத்தோடு பார்க்க காரணத்தால் தான் வந்து இந்த இடத்துல நீங்கள் வந்து வாயவே திறக்கலை. ஸோ இன்னி வரைக்கும் இதை குறித்துமே பேசலை. ஸோ இதையெல்லாம் பேசாத ஒரு நபர் அர்ஜுனா அவர்கள் குறித்தோ நாமல் ராஜபக்சே கூட வந்து பார்த்துட்டு அப்படியே விஜய் அவர்களுக்கு 2 முறை வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கிறாரு. இதில் ஒருபடி மேலே போயிட்டு அங்கிருந்த நபர் இங்கே வந்து பேசிட்டு போறாரு. நாமல் ராஜபக்சேவோடு நெருங்கிறது நபர் இப்போ வந்து விஜய் அவர்களுக்கு நெருக்கமாக வந்து நின்று பேசிட்டு போயிருக்கிறாரு. இதையெல்லாம் குறித்து எந்த இடத்துலையும் வாய் தரக்காத பாரிசாலன் அவர்கள் 2 முறை வந்து சாட்டை அவர்களையே சென்றார் அப்படிங்கிறத மேலும் மேலும் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காருன்னா, யாருக்காக வேலை செய்கிறார், யாருக்கு எதிராக இங்கே அரசியல் செய்யணும் வந்திருக்கிறார் அப்படின்னு பல கேள்விகள் இருக்குது உறவுகளே. இதை குறித்து உங்களுடைய கருத்துக்களுமே வரவேற்கப்படுகிறது. நன்றி, வணக்கம்.